ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியோடு எல்லோரும் ஐலண்ட் கிரவுண்ட் போகிறோம். தீவுத்திடல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் கண்டினியூ. நாங்கள் அன்றைக்கி தீவுத்திடல் போனதுக்கு காரணம் தி ஹிந்துலேருந்து மெட்ராஸ் டேன்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க. அது சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளும் நடக்குது. எங்களால் சாட்டர்டே போக முடியல, ஸோ நாங்கள் சண்டே போனோம். இதில் என்ன பிரச்சனைனா, கேட் நம்பர் 6 தான் ஃப்ரீ என்ட்ரியா. இந்த சைட் போனால் 100 ரூபா என்ட்ரி கொடுத்து போனோம். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, நாங்களும் உள்ளே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸோட. கொடுத்த 100 ரூபாய்க்கு நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. சின்ன பசங்களாம் கூப்பிட்டு போனால் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். அதுவும் வீக்கெண்டு சென்னையில் வைப் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ். பட் ஈவினிங் டைமில் போங்க. காலையில் போனால் வெயில் கொளுத்துது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்துட்டோம். எல்லா கருத்தைகளும் என் கூட தான் இருக்குது. போடா சாம்பிள் சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு 700 ரூபா வேஸ்ட் பண்ணியிருக்கோம். 700 வேஸ்ட் பண்ணிட்டோம் கான்செப்ட் பார்க்கறதுக்கு. கேட் நம்பர் 6 போனால் அது ஃப்ரீயாக. இந்த சைடு தயவு செய்து வந்துடாதீங்க. நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம். வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க உள்ளே. ஆக்சுவலி ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்லாம் அங்கே ஷோரூம் வச்சுருக்காங்க உள்ளேயே. சின்ன பசங்க விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. வெஜிடபிள் கட்டிங் மிஷின்லாம் இங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பா, உனக்கு வேறு கடையில் பொருள் வாங்கி தரேன் ஐயா. நான் மட்டும் இல்லாமல் வைஃபையும் கூப்பிட்டு வந்துருக்கேன். ஹாய் சொல்லு. ஒருத்தர் உதவுறது தானே நல்லது. உதவிப்பார் பழகிப்பார் தெரியும் நட்பு என்னன்னு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஒருத்தர் தான் போகணும். அடிக்கணுங்க. பாத்தியா, ஆளுக்கு ஒன்று சூப்பர்ண்ணே. சூப்பரா பாலாஜி. அதான் ஆளு ஒன்று கையில் ஆளுக்கு ஒன்று கொடுத்துரு. தேங்க்யூ. பெரிய ரிங்கா கொடுங்க. போடுவாமே போடு. அந்த அண்ணா மேலே போட்டு தூக்கிட்டு போயிடலாம். போடுப்பா. காட்டு ஒன்று எங்கே எக்ஸ்ட்ரா வச்சாரு அவரு. போடு வச்சுட்டு மாமே அண்ணன் நமக்காக நம்ம சேனலுக்காக ஒன்று அவர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறா. அதை விட்டு தேவைப்பா
போதும் ஒன்று பிச்சுக்கோ. தங்கச்சிக்காக அண்ணன் ஜெயிச்சு கொடுக்குது. மூணு. சூப்பர் மாமே, சூப்பர் மாமே. 9 4 4 9 4 13 17. மஞ்சள் கலர்ல இருக்கறனால இது எப்படி தெரியுமா இது? அந்த சூர்யா ஒரு படத்துல கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் டப்பு டப்பா இலவசம். சந்தோஷமா வாங்கிக்கணும். மோந்து பாருங்க, சரோஜாதேவி வாழ வரும். ப்ரோ கண்ணாடியே கழட்டுங்க ப்ரோ. கண்ணாடி கழட்டினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்க சார், கை ஒன்று 2 போடு டைம் இருக்குன்னு அளவு போடு. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் என்ன இடிச்சவா என்ன யார் இருக்கா? அங்க போய் உங்களால் லண்டன் பீச்சுக்கு போக முடியாது. பட் ஆனால் இங்கே தீவிரத்தில் லண்டன் பீச் மாதிரியே ஒரு பிரிட்ஜு ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் ரொம்ப நடக்கணும். நடக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் வாங்க. இங்கே அந்த துபாய் ஃபோட்டோ ஃப்ரேம், துபாயில் இருக்க நிறைய இது இங்கே இருக்குது. மலேசியா ட்வின் டவர்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஈஃபில் டவர் இல்லை, இது அந்த இது ரியோ டி ஜெனீரோவில் இருக்கும். என்னதுரா இது? ஜீசஸ் சிலை. அங்கே அதோ இருக்கு. ஆமாம் அதான், அவ்வளோதான். மாதிரி ஏதோ கேபிள் டவர் மாதிரி மாதிரி இங்கே கூட தான் அந்த இது வச்சுருக்காங்க, சாய்ந்த கோபுரம். இதோ இருக்கு. அது பேர் என்னது? சாய்ந்த கோபுரம். பைசா பைசாவோ பீஸாவோ. அவர்னா ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரா?
குறுக்கு இந்த கௌசிக் வந்தா பெரிய ஆளா இருப்பான் போலடி. வா போ. ஆக்சுவலி இது ரெடின் கிங்ஸையும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து இந்த இடத்த ரெண்ட் வாங்கி அவங்க தான் இது ஃபுல்லாக இந்த ஷோவை நடத்துகிறாங்க. வீக்கெண்டில் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு செம்ம பிளேஸு. நம்ம நார்மலாக பொங்கலுக்கு தீவுத்திடல் போவோம், சாப்பிட்றது விளையாடுறது அது மாதிரி இருக்கும். இங்கே சாப்பிட்றது விளையாடுறதும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் ஈவினிங் டைமில் போனால் அங்கே செம்ம கலர்ஃபுல்லாக செம்ம வைப் இருந்துச்சு. நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு. தீம் பார்க்கில் இருக்கிற 25% to 30% ரைட்ஸ் இங்கேயே இருந்துச்சு. பொம்பளை சோக்கு கேட்குறதா அவளுக்கு பொம்பளை சோக்கு. நான் மஞ்சள் சட்டை போட்டுன்னு இருக்கிறான் பாருங்க அந்த பையன், சரியான பொம்பளை சோக்குங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. பொண்ணை பார்த்துட்டா இப்போ அந்த பொண்ணு வர வரைக்கும் அவன் இன்னும் வரவே மாட்டான். பாருங்க காம பார்வையால இருக்கு. மச்சான் சிஸ்டர் அப்படி பார்க்காதடா. இவன் என் சிஸ்டர்னா அப்போ மீரா அவளும் உன் சிஸ்டர் தான்டா. அங்கெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கடைசியாக கான்செர்ட் வந்துட்டோம். ஆக்சுவலி செம்ம க்ரௌடு கான்செர்ட்டில். ரெஜிஸ்டர் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். ஸோ நாங்கள் நின்று ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அட்லாஸ்ட் கான்செர்ட்டையும் போய் பார்த்துட்டோம். ஒரு வழியா உள்ள வந்துட்டோம். உள்ளே வந்துட்டோம். இப்போ போய் நம்ம கான்செர்ட்டை பார்ப்போம். அதானே இது இல்லைண்ணா ராஜு, அந்த வண்டி நீ கூட ராஜு மீன் அதெல்லாம் இருக்கும். இவ்வளோ கொடுத்துருலாம் நம்ம கிட்ட. அந்த பையன் ஒன்று கொஞ்சம் எல்லாத்தையும் நமக்கு
டுமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமுக்கு